ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25-26 வார்த்தை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் அந்த படகிலே பிரயாணப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த பிரயாணம் அவர்களுக்கு லெகுவாகவும் பாதுகாப்பாகவும் பசும்புல்லாகவும் இல்லை. பயம் நிறைந்ததாய், கொந்தளிப்பு நிறைந்ததாய், எதிர்காற்றுகள் கொந்தளிக்கிற அலைகளுக்குள் சிக்கிக் கொண்டதை போல அவர்கள் கண்டபொழுது இயேசுவை நோக்கி சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள், உங்கள் மேல் எழும்பி வருகிற சத்துருவினுடைய சீற்றங்கள், சத்துருவினுடைய தாக்குதல்கள், இவைகளை கண்டு நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே மடிந்து போய் விடுவோமோ, நம்முடைய காரியத்தை நேர்த்தியாக செய்வது எப்படி, கரை சேருவது எப்படி என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சீசர்கள் ஆண்டவரை எழுப்பின உடனே அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 28வது வார்த்தை, கரையிலே கேசனோர் நாட்டில் வந்தபோது, பாருங்கள், அவர்களுடைய பிரயாணத்திலே கொந்தளிப்பு வந்தது, பெரும் காற்று எழும்பி வந்தது. சீசர்கள் பயந்தார்கள், மடிந்து போய் விடுவோம் என்கின்ற அந்த பயத்தினுடைய உச்சத்திற்கே அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினது மாத்திரமல்ல, அவர்கள் கரை சேர்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் வாழ்வில் எழும்பி வந்திருக்கிற போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கொந்தளிப்புகள், எதிரான நிலைகள், கரை சேர்ந்து விடுவோமா என்கின்ற பயம், காரியத்தை செய்து முடித்துவிட முடியுமா, காரியம் கைகூடி வருமா என்ற கலக்கத்திற்குள்ளே நீங்கள் தவித்துக் கொண்டு இருப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கரை சேருவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கரை சேர்க்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்வில் அடிக்கிற இந்த புயலுக்கு பிறகாக, கொந்தளிப்புக்கு பின்பாக நீங்கள் அக்கறை சேர்ந்து விடுவீர்கள். உங்களை ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்து விடுவார்.